இயேசுவே ஆண்டவர். என் இயேசு மன்னவனே, உம்முடைய நாள் வரும் பொழுது எங்களை சந்திக்க வாரும். மன்னவனே நன்றி நன்றி ஐயா, என் இயேசு ராஜனே என்றும் நன்றி ஐயா, என் இயேசு மன்னவனே நன்றி நன்றி ஐயா, சுராஜனே என்றும் நன்றி ஐயா. செங்கடலாய் துன்பங்கள் பறந்து விரிந்தாலும் கட்டாந்தரையாய் மாற்றிடுவார் என் இயேசு மன்னவனே. செங்கடலாய் துன்பங்கள் பறந்து விரிந்தாலும் கட்டாந்தரையாய் மாற்றிடுவார் என் இயேசு மன்னவனே. சந்திக்க வருவார், கரையில் சேர்ப்பார், நம்மோடு இருப்பார், வழி நடத்திடுவார். இயேசு மன்னவனே நன்றி நன்றி ஐயா, என் இயேசு ராஜனே என்றும் நன்றி ஐயா. தெசலோனிக்கேயருக்கு திருமுகம், முதல் திருமுகம் தெசலோனிக்கா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பகுதி. இன்றைக்கு கிரேக்க நாட்டில் இந்த பகுதி இருக்குது. கிரேக்க நாட்டில் தெசலோனிக்கா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துல அப்போ கிறிஸ்தவ சபை பெரிய வளர்ந்துட்டு இருந்தது.
அப்ப அந்த வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த அந்த சபைக்காரங்களுக்கு சின்னப்பர் பவுல் அடிகளார் என ஒரு கடிதம் எழுதுகிறார். ஏன்னா சகோதர சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருறக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நான் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். எப்படி பார்த்தீங்களா? இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு கூறுவது இதுவே: ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க, தலைமை தூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க, ஆண்டவர் வானிலிருந்து இறங்கி வருவார். இந்த குயின் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சமணஸ்களின் ராக்கினி இந்த மையத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே பெரிய உருவமா தெரிகிறது. என்னது? அவரை பற்றி இங்க எழுதியிருக்கு பார்த்தீங்களா? ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கட்டளை பிறக்க, தலைமை தூதரின் குரல் ஒலிக்க. தலைமை தூதனை யார சொல்லுவோம்? மிக்கேல் அதி தூதர். எப்படி? மிக்கேல் அதி தூதர். அப்போ தலைமை தூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க. அது யாரு? அவரை தான் இங்க வச்சிருக்கோம். அந்த தூதருடைய பேரு நமக்கு தெரியுது. எக்காலம் ஊதுற தூதர். கடவுளுடைய எக்காலம் முழங்க, ஆண்டவர் வானிலிருந்து இறங்கி வருவார். இது பைபிள்ல நமக்கு அழுத்த திருத்தமா சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நான் ஒன்றும் மறுதளிக்க முடியாது. அப்படி யாராவது மறுதளிக்கிறாங்கன்னா அவங்க பைபிளை நம்பாதவங்கன்னு அர்த்தம். பைபிளை வாசிக்கிறாங்க, சில நேரத்தில் அவங்களுக்கு விருப்பமான வார்த்தையை படிக்கிறது. எப்படி? சில நினைச்சுப்பாங்க, இப்படி பிரிப்பாங்க. ஆண்டவரே நல்ல வார்த்தை எனக்கு சொல்லுங்க. இதோ ஆண்டவர் பூவுலகை வெறுமையாக்கி பாலடைய செய்து, அதன் நிலப்பரப்பை உருகுலைய செய்து, அதில் வாழ்வோரை சிதறடிப்பார். எப்படி இருக்கு? ஏசாயா 24வது அதிகாரம் 1 வசனம். எப்படி இருக்கு? இதோ ஆண்டவர் பூவுலகை வெறுமையாக்கி பாலடைய செய்து, அதன் நிலப்பரப்பை உருக்குலை செய்து, அதில் வாழ்வோரை சிதறடிப்பார். அது படிச்சு ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாம், வேற ஒரு நல்ல சிறங்க ஆண்டவரே. யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான், வேண்டவே வேண்டாம். அடுத்த நல்லது கொடுங்க, அவ்வாறே நீ செய்வாய். அப்படி வார்த்தை வாசிக்கிறான். என்னது? பிரியமான வார்த்தை வேணும்ட்டு அவன் படித்தான். யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். அடுத்தாள் வேண்டாம் வேண்டாம், அடுத்தாள் படிக்கிறான், அவ்வாறே நீயும் செய்வாய். அப்படின்னு படித்தா எப்படிமா இருக்கும்? அது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்படி இல்லை, நான் வாசித்தது பைபிளில் உள்ள வார்த்தை.
சிஸ்டர் மரியா பௌஸ்தீனா கோவால்ஸ்கா. அவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த படத்தை பார்க்குறீங்களா, இரக்கத்தின் ஆண்டவர் படம். அவருடைய உருவத்தை ஒரு தடவை காட்டிட்டு அடுத்த நாள் வரும்போது சொல்வார், நீ பார்த்தில்ல அதே மாதிரி படம் வரைஞ்சிரு. அப்படிதான் ஒரு ஆர்டிஸ்டை வச்சு வரைஞ்ச படம் இது. புரியுதா? ஆண்டவர் காட்சியில் இருந்தது மாதிரி படம் வரைய சொன்னாங்க. அது சரித்திரத்தை முழுசுமா இப்போ சொல்லலை. ஆனால் அந்த வரைஞ்ச படம் தான் இது. ஆண்டவர் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறத எது அந்த இரக்கத்தின் ஆண்டவர். அவருடைய விழாவிலிருந்து 2 ஒளி வீசுறது மாதிரி பார்க்குறீங்களா? வலது பக்கமா ரத்தமும் இடது பக்கமா அந்த தண்ணீர் வர்ற மாதிரி ஒளியா அந்த காற்ற படத்தை வரைஞ்சிட்டு இது ஒரு தடவை. அப்புறம் ஒரு தடவை ஆண்டவர் காட்சி கொடுக்கும்போது, ஆண்டவரே நீங்க என்ன விரும்புகிறீங்க என்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் அவங்க திடீர்னு இருக்காங்க, ஒரு பெரிய வெளிச்சம் அவங்களுக்கு வருது. எப்படி? ஒரு பெரிய வெளிச்சம். பெரிய வெளிச்சத்தை பார்த்த உடனே ஒரு பெரிய சமரசானவர் நிற்கிறார். அவருடைய காவல் தூதர். யாருடைய காவல் தூதர்? அச்சிஸ்டர் பௌஸ்தீனம்மாவுடைய காவல் தூதர். அந்த சமரசு பௌஸ்தீனம்மாவுடைய சமரசானவர் என்ன செய்கிறார்னா, பிரகாசமா வந்தவர் உடனே அவருக்கு கையை பிடிக்கிறார். யாருக்கு? சிஸ்டருடைய கையை. வா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நான் கூட்டிட்டு போறேன். ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா ஒரே கூட்டமான ஆத்துமாக்களா கிடைக்கிறாங்க. அந்த ஆத்துமங்கள் ரொம்ப வேதனைப்படுகிறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்ப அது யாருடையதுன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். உத்தரிக்க ஸ்தலத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. உத்தரிக்க ஸ்தலத்தில் கூட்டிட்டு போனோன்னு சமரசு வாயில் பேச்சு சைகனையில தான் காட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் பேசாத. ஒரு இடத்துக்கு பார்த்த உடனே நிறைய ஆத்துமாங்களை இவங்களை பக்கத்துல பார்க்க வராங்க. அப்ப இவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு உள்ள கஷ்டத்தை ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்னது என்னது நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படி கேட்ட உடனே அவங்க எல்லாரும் ஒரே வாய்ப்பட சொல்றாங்க, கடவுள் மேல் உள்ள ஏக்கத்தினால்தான் நாங்க கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறாங்க. எப்படி? கடவுள் ஏக்கம், ஆண்டவர் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம். அந்த ஏக்கம் தான் எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாரும் ஒரு வாய்ப்பட இந்த சிஸ்டர் சேர்ந்து அப்பதுக்கு வராங்க. ஏன்? ஜெபத்துக்கு வராங்க. அப்ப இவங்க கூட கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறாங்க. சம்மரசு பக்கத்துல அவன் இழுத்து போறார். சொல்றாங்க, அவ்வளவு கண்ணு கேட்ட முடியாது அவ்வளவு ஆத்துமங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு காத்துல எழுதுங்க. அப்போ ஆண்டு என்ன விரும்பினார்னு அன்னைக்கு அவங்கள்ட்ட ஆண்டவர்கிட்ட இவங்க கேட்டாங்கல்ல, ஆண்டவர் நீங்க என்ன விரும்புறீங்க எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது பிறகு சொல்றேன்ட்டு போயிட்டார். அடுத்த நாள் யார் அனுப்பி வைக்கிறாரு? பெரிய காவல் சமரசு அனுப்பி வச்சு அந்த சமரசான கைப்பிடிச்சு எங்க கூட்டிட்டு போறாரு? இதுக்கு நீ ஜெபி, ஆத்துமங்களுக்காக ஜெபி. பாத்திமா மாதா காட்சி கொடுத்து 1917 பாத்திமாவில் காட்சி கொடுத்து ஜெபமாலை சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஜெபமாலை சொல்லி கொடுத்து அதுல கடைசியில் ஒரு ஜெபம் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும், ஆத்துமாக்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும் அப்படி நீங்க ஜெபிக்கிறீங்க. அந்த ஜெபம் யார் சொல்லி கொடுக்குறாங்க? மாதா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஜெப மாலையில இந்த ஜெபத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும். உங்களுடைய இரக்கம் யாருக்கு அதிகம் தேவை? என்ன அருமை அந்த வார்த்தை! இரக்கத்தின் ஆண்டவற்றை ஜெபிக்கிற யாருக்கு உங்களுடைய இரக்கம் அதிகம் தேவையோ அவர்களுக்கு அவர்களை பரலோகத்தில் சேர்த்தரலாம். இதுதான் ஜெபமால 5-10 சொல்ல ஒவ்வொரு தடவை நீங்க இதை வைக்கிறீங்க. நான் கூட இதை அவ்வளவா முதலாவது உணரல. நான் ஆத்துமங்களுக்கு ஜெபிப்பேன். அங்கங்க போகும்போது
சில இடங்கள்ல போனா அந்த கல்லறை இருக்கவங்களாம் எழுப்பி வந்துருப்பாங்க. உதவே நம்ம நாகூர் பக்கம் ராஜாக்கமங்கலத்துறைக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல தான் எனக்கு அந்த ஊர்ல புதைச்சிருந்த சாமிமார் 2-3 பேர் வந்துட்டாங்க. எப்படி நல்ல ஞாபகத்தில் இருக்குது எனக்கு. நான் அந்த கல்லறையை பார்த்ததில்லை. அப்புறம் தான் கண்டுபிடிச்சா அங்கே சாமியார்களை புதைச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் எனக்கு தெரியாமலே அங்கே உள்ள சாமிமார்கள்லாம் பூசையில் வந்து நிற்கிறாங்க. எப்படி உயிரோடு உள்ள சாமியார் இல்லை, செத்து போன சாமியார்லாம் போய் எனக்காக செப்பிடா அப்படின்னு. சாவிப்பா நீங்க மோட்சத்துக்கு போங்க, நான் மறக்கலம்மா உங்க ஊரை. இது மாதிரி பல இடத்துல நடந்திருக்குது, பல இடத்துல நடந்திருக்குது. அப்போ இந்த சிஸ்டர் போன உடனே இந்த காரியம் நடக்குதுன்னா அப்போ அவங்களுடைய ஜெபத்துக்காக ஏங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு பெரிய கஷ்டமே என்ன கஷ்டம்தான், ஆண்டவரை பார்க்கணும், அதுதான் எங்களுக்கு பெரிய கஷ்டம். ஆகவே இந்த உலகத்தை விட்டு போயாச்சுன்னா நீ நேரடி யார்கிட்ட தான் போகணும். அந்த ஏக்கம் இப்பமே உனக்கு நீ பழகிக்க, வேற எல்லா இயக்கத்தையும் விட்டுது. வேலை உனக்கு வேண்டிய நேரத்தை வேலை கிடைக்கும். ஏன் பற்றி கவலைப்படுற? என்னத்தான் வேலை செய்தாலும் என்னடா கொஞ்ச நாளைக்கு தாண்டா இந்த வேலை, வேலை முடியறதுக்கு முன்னாலே மனைவி என்ன சொல்லுவாங்க, எப்போ ரிட்டையர்டு அப்படிங்கிறா. பாத்தியா, இப்படித்தான் இந்த உலகத்தில் சொல்லுவாங்க. அவன் கண்ணுக்கு முன்னால் தான் ஐயோ அத்தான் கொத்தான்ட்டு இருப்பாங்க, அப்புறம் அவரு போச்சு அப்படின்ட்டுருவாங்க, விட்டு மறந்துடுவாங்க. இதுதான் இந்த உலகமே. அன்னைக்கு அந்த அங்கே கீழே போயிட்டு வந்துட்டாங்களா, போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அவங்க கிராக்காவ் பட்டணத்தில் கொண்டு விடுறாங்க. அவங்க கிராக்காவ் பட்டணத்தில் போனதுக்கு பிறகு அந்த புக்கு கையில் கொண்டு வரல பார்த்துக்கா. கிராக்காவ் பட்டணத்தில் போனால் அவங்க கிராக்காவ் பட்டணத்தில் போய் நவசன்னியாசத்தில் இறங்கின அன்னைக்கு அங்கே இருந்து ஒரு ரெவரண்ட் சிஸ்டர் செத்து போனாங்க. எப்படி அவங்க செத்து போனாங்கன்னு யாரும் இவங்ககிட்ட சொல்லலை, அந்த ஆத்மா இவங்ககிட்ட வந்துட்டாங்க. எப்படி ரூமுக்கு போனால் அங்கே வந்து நிற்கிறாங்க. நீ உடனே எனக்குன்னு அவங்க பேரை சொல்லி, ஒரு சாமியாருக்கு பேரை சொல்லி ஒரு பூசை வைக்க சொல்லு எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க புதுசாக அங்கே போயிருக்க நேரத்தில் நம்ம இதெல்லாம் இன்னைக்கு உடனே போய் சொன்னால் அவங்க யார் நம்ப போகிறாங்க, ஆத்தா செத்து போனவங்க என்கிட்ட வந்தாங்கன்னு சொன்னால் என்னவோ எனக்கே தெரியாதுன்னு ஏதோ நம்பிக்கை, அதை அவ்வளவா சட்டை பண்ணாமல் நினச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு விட்டுருமா அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அது அவங்க திரும்பவும் ஜெபிக்கிறாங்க, அந்த அம்மா பகல் நேரத்தில் வரட்டும் அப்படின்னு, பகலில் வரட்டும் அப்படின்னு. அதே மாதிரி பகலில் வந்து நிற்கிறாங்க. நான் கேட்டேன், நீ என்ன சொல்லாமல் நிற்கிற அப்படின்னு. அதையும் விட்டுட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னு இன்னும் 3ஆவது நாள் என்னை விடுறாங்க. 3ஆவது நாள் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்க, நீ கேட்காம இருக்கிறியே அப்படின்னு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, பாவம் அவங்க மத ஜெனரல்கிட்ட போய் சொல்லி, ஏம்மா இந்த மாதிரி ஒரு ஆத்மத்துக்கு நீங்கள் இன்னார்கிட்ட சொல்லி ஒரு பூசை கொடுத்துக்கலாம், சரி நான் பார்த்துக்கொள்தேன் அப்படி மதம் என்ன செய்கிறாங்க, சரி நீ போ நான் பார்த்துக்கொள்தேன் அப்படின்னு விட்டுருந்தாங்க. அடுத்த நாள் வராங்க, ரொம்ப தேங்க்யூ எப்படி அது சாமியார்கிட்ட சொல்லி பூசை வைக்க சொல்லியிருக்காங்க, ஏதோ பூசை ஒப்பு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ஆத்மா எவ்வளவு திருத்தமாக நம்மகிட்ட கேட்குது பார்த்துக்க. இதை ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு தான். என்னடா பாதம் இன்னைக்கு இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல போகிறான்னு நினச்சிருக்கீங்க. நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம்? எப்படி நீ எங்கே போயிட்டு இருக்கிற? நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேரரசர்கள் இருந்திருக்காங்க, பெரிய பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்க.
நம்ம நாட்டில் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகத்தில் பெரிய பெரிய பேரெல்லாம் வாங்கியிருக்காங்களே, இவங்களாம் எங்கடா போனாங்க? ஆனால் மெரினா கடற்கரை வழியே நிறைய பேர் உருவங்களையும் சிலைகளையும் செய்து வச்சுட்டு பெரிய பெரிய எல்லாம் சமாதிகள்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. சமாதிகள் ஞாபகத்திற்கு கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த சமாதிகளுக்குள்ள இருக்கிறவங்கள எங்கே தான் இருப்பாங்க? இந்த கலரில் டெய்லி செத்துக்கிட்டே இருக்கிறவங்கள புதைச்சிட்டே இருக்கிறவங்க இவங்க எங்கே தான் போகிறாங்க? எனக்கு இது பெரிய கேள்வி பார்த்துக்கோங்க. நேற்று இதுதான் என் சிந்தனையில் உள்ளது. நைட்டில் காலை எழுமணுன்னு, நான் காலைல எழுமணுன்னு என் ஜெபமாலை கையில் தூக்கிட்டேன். என்ன நான் என் ஜெபமாலை வச்சுருக்கேன், எங்கே வச்சுருக்காமா? ஆண்டவரே முதலாவது ஏசு ஃபாம் தோபியே, ஏசு ஃபாம் தோபியே, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. நான் போலிஷ் மொழியில் படிச்சுக்கிட்டேன்னா ஏசு ஊஃபாம் தோபியே அப்படின்னா இயேசுவே உமை நான் நம்புகிறேன், இயேசுவே உமை நான் நம்புகிறேன், ஏசு ஊஃபாம் தோபியே, ஏசு ஊஃபாம் தோபியே அப்படின்னு கை விரிச்சுக்கிட்டே நான் ஜெபிக்கிறேன். அந்த படத்துக்கு பக்கத்தில் ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூன்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் இதில் ஏசு ஊஃபாம் தோபியேன்னு போலிஷ் மொழியில் எழுதியிருப்பாங்க. படித்து பாருங்கள். ஜெபிச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் அந்த ஜெபத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே ஜெபமாலை சொன்னேன். ஆண்டவருக்கு முன்னால் உட்காந்து ஜெபம் பண்ணேன். நினச்சிக்கிட்டே இருக்கேன், இன்னைக்கு என்னத்தான் நான் சிந்திக்க, ஆண்டவரே எங்கே தான் போகிற நீ? அப்படி செபி எல்லாத்துக்கும் எப்படி ஒரு கேள்வி கொடு, எங்கே நீ போயிட்டு இருக்கிற? கடவுள்கிட்ட ட்ரைட்டாக போயிட முடியாது, பார்த்துக்கா கேட்பார். அதை தான் இங்கே சொல்லியிருக்குல்ல. இங்கே பாரு, மத்தேயு நற்செய்தியில் 25வது அதிகாரத்தில் 31வது வசனம், வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது எப்படி தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார், அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவார். எப்படி சொல்லியிருக்குது? கூட்டி பெருக்கிறதுனா எப்படி? நீ கூட்டி பெருக்கிறியா? எப்படி கூட்டி பெருக்குவீங்க? அங்கே கிடக்கிற குப்பை, இங்கே கிடக்கிற குப்பை எல்லாத்தையும் கூட்டி பெருக்குவீங்க, அப்படி தானேம்மா? இங்கே என்ன சொல்லியிருக்குது? அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவார். யாரு? அனைவரும் புடைசூழ எல்லா மக்கள் இனத்தாரும், எல்லா மக்கள் இனத்தாரும் அப்படின்னா உங்க ராஜாக்கமங்கலத்துறையிலையும் சரி, இந்த சென்னை பட்டணத்திலும் சரி, சென்னை மெரினா கடற்கரையில் புதைச்சி வச்சவங்களையும் சரி, சமாதியில் இருக்கிறவங்களும் சரி, எங்கே சுடுகாடு இருக்குதோ அந்த சுடுகாட்டில் சுற்றி எரிக்கப்பட்டவங்களும் சரி, எங்கெங்கே கல்லறைக்குழிகள் இருக்குதோ அங்கே இருக்கிறவங்களும் சரி, அது சென்னையில் இருக்கலாம், நியூயார்க்கில் இருக்கலாம், மியூனிக் பட்டணத்தில் இருக்கலாம், பெர்லினில் இருக்கலாம், ரோமாபுரியில் இருக்க அத்தனை பிஷப்பும் சேர்த்து தான். என்ன சொன்னேன்? இதுதான் தேவ வாக்கியம். நான் வந்து பைபிள் உள்ள வார்த்தையை தான் சொல்கிறேன், நான் எடுத்துக்கட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா பைபிளை விரித்து படித்து பாருங்க. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 31வது 32வது வசனம் தொடர்ந்து படிக்கிறேன். எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவார். எல்லா இனத்தாரும் அப்படின்னா கருப்பேன், வெளுப்பேன், சிவப்பேன், பச்சை, மஞ்சள், ஆஸ்திரேலியாக்காரன், சைனாக்காரன், இந்தியாக்காரன், பாகிஸ்தான்காரன், அமெரிக்காக்காரன், ஆப்பிரிக்காக்காரன், ஜெர்மன்காரன், பிரெஞ்சுக்காரன், இத்தாலியக்காரன், எல்லா காரனும் வருவாங்க. அது நம்ம நாட்டில் பல ஜாதி ஜனங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்க, எல்லாம் இருக்குது. எந்த ஜாதின்னு வித்தியாசமே கிடையாது. எல்லா இனத்தாரும், எல்லா ஜாதிக்காரங்களும். நம்ம சிந்தனையே இதுதான். கடவுள் சன்னதியில கூட்டி சேர்க்கப்படுவாங்க, ஒன்று கூட்டப்படுவர், அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். அப்போ எல்லாரும் சேர்த்து வச்ச பிறகு என்ன செய்வாராம்? ஒரு ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறு பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்தில் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். எப்படி?
வெவ்வேறாக நிறுத்துவார். நீங்க இந்த எப்படியாவது கிராம பகுதிகளெலாம் ஆடு மேய்க்கிறவங்கள பாருங்க, சாயங்காலம் எல்லாம் அடைப்பான். அடைச்சதுக்கு பிறகு அதெல்லாம் பட்டியில் ஆட்டு தொட்டியில் கிடக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இப்படி காலம் மேய்க்க போகிறதுக்கு முன்னால் என்ன செய்வான், கொஞ்சம் கொஞ்சமாக பிரிப்பான். சரி, ஒரு கும்பல் இங்கே, ஒரு கும்பல் அங்கே, ஒரு கும்பல் இங்கே. ஏன்னா அவங்க இடையர்கள் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு 500 ஆடு இருக்குது, 400 ஆடு இருக்குன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 50 ஆடு அப்படி பிரித்து வைப்பாங்க. இந்த இதெல்லாம் இங்கே, இந்த இதெல்லாம் இங்கே, அப்படி பிரித்து வைப்பாங்க. அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார், 2 பகுதியாக பிரிப்பாராம். 2 பகுதியாக பிரிப்பார். அப்படி 2 பகுதியாக பிரிக்கிறது என்னதுன்னு சொன்னா, ஒரு பக்கம் என் தந்தையின் ஆசி பெற்றவங்க ஒரு பக்கம் நில்லுங்க, என் தந்தையின் ஆசி பெறாத ஒரு பக்கம் நில்லுங்க. அந்த ஆசி பெறாதவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்குதுன்னா 41வது வசனம், பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே அப்படிம்பார். அப்போ ஒரு பக்கம் யாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதுதான் இங்க சொல்லிருக்கு, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவங்களே வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஆட்சி செய்கிறதெல்லாம் அது பெருசு இல்லை. இந்த உலகத்தில் ஆட்சி செய்துக்கிட்டு கடைசியில் நீ எங்கேயோ போயிட்டேன்னு வச்சுக்க, என்னமா யூஸ்லெஸ், பிரயோஜனமே இல்லையே. நம்ம ஆண்டவர் என்ன செய்யறான்னா, மேலே இருந்துட்டு ஒரு குரூப்பை கூப்பிடுறா, என் தந்தையிடம் ஆசை பெற்றவங்கள வாங்க, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நமக்குன்னு ஒரு ஆட்சி உரிமை இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள ஆட்சி இல்லப்பா. நம்ம ஆண்டவரே சொல்லியிருக்கிற, என்னுடைய ஆட்சி இந்த உலகத்தின் ஆட்சி போன்றது அல்ல, அது இரக்கத்தின் ஆட்சி, அன்பின் ஆட்சி, கடவுளுடைய சமாதானத்தின் ஆட்சி. சமாதானத்தின் அரசர், இரக்கத்தின் அரசர், அன்பின் பேரரசர் நம்ம ஆண்டவர். அவரோடு சேர்ந்து நீங்க ஆட்சி செய்வீங்க. மோட்சத்தில் போய் என்ன ஆட்சி செய்வீங்க, என்னமா ஆட்சி செய்வீங்க? யாரும் யாருக்கும் அதிகாரம் செலுத்த தேவையில்லை. நம்ம எல்லாருமே ஆண்டுடைய முகத்தை பார்த்து மயங்கி போய் கிடப்போம். எப்படி பிரமிச்சு போய் அங்க போய் நம்ம என்ன ஒரு பெரிய என்ன என்று சொல்லுவாங்க, எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, நம்ம எல்லாமே ஒரு பரவச நிலையில இருப்போம். அங்க போய் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த உலகத்தில் உள்ள காரியம் எல்லாம் பார்த்து ஆசைப்படணும் வராது. இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர் மாத இதழை படித்து பயன்பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய CD-க்களை கேட்டு மகிழுங்கள்.